ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கீதா வெங்கடேஷ். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக்கு. வாய்ஸ் இதான் தடவை நான் கொடுக்குறேன். ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங்கே 6:30க்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக மருதமலை அண்டு வேல்கோட்டம் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் வண்டியில் போய்கிட்ருக்கோம் 2 வீலரில். அப்புறம் அங்கே வேல்கோட்டத்தில் இருக்க வேல் ரொம்ப நல்லாயிருக்கும், சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க. மே 1 பாலாபிஷேகம் பண்ணுறதாப்புல சொன்னாங்க. அதனால் நாங்களும் என் ஹஸ்பண்டும் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போனோம். எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கனால எனக்கு மேப் போட்டு போனோம். அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் மேப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் போய் அந்த கோபுரம் எல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக போய் சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தியானம், அங்கே வேலை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருந்தோம். அப்புறம் அங்கே வேலை வச்சு பாலாபிஷேகம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னனால இதுதான் அந்த கோயில். அதுக்கப்புறம் கோபுரம். அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணுறத நாங்களும் பாலாபிஷேகம் பண்ணோம். இன்னொருத்தவங்க பாலாபிஷேகம் பண்ணுறத நாங்கள் பார்த்தோம். அப்படி நாங்கள் மருதமலைக்கும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் கோயிலேருந்து பார்த்தாலே கொஞ்சம் கோபுரம் தெரிஞ்சுது. மருதமலை கோபுரம் இதில் வரும் பாருங்கள். அந்த தெரியுது பாருங்கள், சின்னதாக கோபுரம். அதுக்கப்புறம் நாங்கள் மருதமலைக்கு போயிட்டோம். அங்கே நல்லா கூட்டாங்க. அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு அங்கே பொது தரிசனம் கூட்டம்தான், சிறப்பு தரிசனம் கூட்டம்தான். கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம். வீல் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி நான் பேசுகிறேன். அப்புறம் நல்லா சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே அபிஷேகம் முடிஞ்சது. வேல்கோட்டத்தில் அங்கே போய் சூரிய ஒளி தெரியும் அப்படின்னாங்க. அந்த சின்னதாக ஒளி அது இதில் வரும் பாருங்கள். இதுதான் அந்த ஒளி பார்க்க. அந்த இது சாமிக்கு அந்த வெயிலில் தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே அபிஷேகம்லாம் முடிஞ்சு தீபாரணம் காட்டினாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டில் இதெல்லாம் தீபாரணம் காட்டிட்டு சாமி கும்பிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு தடவை நான் இன்னொரு விலாக்கில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூங்க. நன்றி.